நட்புகளே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில், அம்மன் பெருவுடை நாயகி, பிரகநாயகி, மூலவர் பெருவுடையார், உற்சவர் தியாகராசர். இத்திருக்கோயில் காவிரி ஆற்றோட தென்கரையில் அமைஞ்சிருக்கு. இத்திருக்கோயிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழ மன்னன் தன்னோட 19வது ஆண்டு ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவிலால் ஈர்க்கப்பட்டு கட்டப்பட்ட திருக்கோயில் தாங்க தஞ்சை பெரிய கோவில். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கடந்து இத்திருக்கோயிலை கட்டியிருக்காங்க. தமிழர் கட்டிடக்கலையை பயன்படுத்தி குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்பவர் தான் இத்திருக்கோயிலோட வடிவமைச்சிருக்கார். 1987 யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள பழமை வாய்ந்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்று, உலக அதிசயங்கள்லேயும் ஒன்று. இந்தியாவில் உள்ள பெரிய நந்தியில் 2வது பெரிய நந்தி, கிட்டத்தட்ட 20 டன் எடை கொண்ட நந்தி இத்திருக்கோயிலில் இருக்கார். மிகப்பெரிய விமானம் உள்ள திருக்கோயிலும் இதுதாங்க, கிட்டத்தட்ட 190 அடி. ராஜராஜ சோழ மன்னன் தமிழ் மீது கொண்ட பற்றால் இத்திருக்கோயில் மூலவர் லிங்கத்தை 12 அடியாகவும், உயிரெழுத்துக்கள் 12, லிங்க பீடத்தின் உயரம் 18 அடியாகவும், மையெழுத்துக்கள் 18, கோபுர உயரம் விமானத்தின் அடி 216ஆகவும், உயிர்மெய் எழுத்துக்கள் 216. நந்திக்கும் மூலவர் லிங்கத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 247 அடியாகவும், தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. தமிழ் மீது கொண்ட பற்றால் வடிவமைச்சிருக்கார் இத்திருக்கோயிலை. தமிழர் கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணம் இத்திருக்கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில். ராஜராஜ சோழ மன்னனின் கனவு கோயிலும் இதுதாங்க. இடையூறுக்குள்ள பெண் ஒருத்தவங்க சிவன் மீது கொண்ட பற்றால் கோவில் சிற்பங்கள் வடிப்பவர்களுக்கு தயிர்மோர் கொடுத்து உதவியதை அறிந்த மன்னர் அருண்மொழிவர்மன் அப்பெண்ணின் பெயர் பொறித்த ஒரே கல்லாலான இடைஞான் கல்லை விமானத்தின் உச்சியில் வைத்திருக்கிறார். இன்றும் அக்கல்லின் நிழல் லிங்கத்தின் மேல் விழுவதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இத்திருக்கோயிலை பற்றி. முதலில் சோழ மன்னன் இத்திருக்கோயிலில் நந்தி பகவானை சிறியதாக வைத்ததாகவும், அதற்கு பிறகு நாயக்கர்கள் தான் பெரிய நந்தியை இத்திருக்கோயிலில் வைத்ததாகவும் சொல்லப்படுது. கோபுர விமானத்தின் நிழல் இன்றும் தரையில் படாதவாறு தமிழர் கட்டடக்கலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்தவர் சிவபெருமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.